அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 23/5/2026 ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 9ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 10:30 மணி வரை, குளிகை 6 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:53 ரிஷப லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நல்ல ஒரு தொழிலில் முயற்சி செய்து முன்னேறணும்னு பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கான தொழில் அமையவே இல்லை. நாம் இந்த தொழில் செஞ்சால் சரியா தவறா, இதில் நமக்கு முன்னேற்றம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கா? கண்டிப்பாக நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து அதை சரி செய்துக்க முடியும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஜோதிடருடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகத்திற்கும் பதில் கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் தவறுகள் நேராத மாதிரி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தவறுகளுக்கு வாய்ப்புள்ளதால் பொறுமை மிகவும் அவசியம். இன்று நன்மை தீமை இரண்டுமே கலந்து காணப்படும். இதிலிருந்து பயனுள்ளதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம். இன்று உங்களுடைய சூழ்நிலை அந்த அளவு சாதகமானதாக இருக்காது. சக பணியாளர்களோடு தகவல் பரிமாற்ற பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை இன்று வெற்றிகரமாக ஏற்படுத்தும் போது அனுசரித்து போக வேண்டியது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை ஆன்மீக நோக்கத்திற்கும் பயணத்திற்கும் பணத்தை செலவு செய்வீர்கள். இதில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்ணிற்காக சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம். பல்வலிக்கான வாய்ப்பும் காணப்படுகிறது. எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு தடையாக அமையலாம். அதிக சிந்தனையை தவிர்க்க வேண்டியது நல்லது. துணையோடு பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் உங்களுக்கு காணப்படலாம். இன்றைய சூழ்நிலையை சமாளிப்பதை சற்று கடினமாக உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு மோதல் ஏற்பட நேரிடலாம். அமைதியாகவும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் போதுமானதாக காணப்படாது. பணம் இழந்து விடுவோமா என்ற பயம் உங்களிடம் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களை வெல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று பயன் தரக்கூடிய விஷயங்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். நேர்மறையான நிலையோடு இன்று இந்த தினத்தில் செயல்களை மேற்கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக ஆற்றுவீர்கள். பணியில் உங்களை மேம்படுத்திக் கொள்ள மிகுந்த வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் நாளாக அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு சுமூகமான உறவை பராமரிப்பீர்கள். நேர்மறையான அணுகுமுறை மூலமாக இது சாத்தியப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிக அளவில் காணப்படும். சாதுரியமாக பணத்தை செலவு செய்ய இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சாதாரணமானதாக இருக்கும். உங்களிடம் மிகுந்த ஆற்றல் மிக்க நாளாக இன்றைய நாள் அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியின்றி காணப்படுவீர்கள். வேதனைப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். நண்பர்களுடைய ஆதரவு குறையும். சற்று கவனமாக இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கலாம். பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அமைதியற்ற மனநிலை உறவை பாதிக்கலாம். நல்ல புரிந்துணர்வுக்கு உங்களது துணையோடு மனம் திறந்து பேச வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறிதளவு பணமே காணப்படலாம். அதிகமாக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். வீட்டினுடைய புனரமைப்பிற்கான செலவாக கூட இது அமையலாம்.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று காய்ச்சலுக்கு ஆளாக நேரிடலாம். ஆரோக்கியத்தில் அதிகமான எச்சரிக்கை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொறுப்புகளை அதிகமாக சுமக்க நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். என்றாலும் உங்களுடைய நேர்மறை அணுகுமுறை மூலமாக இதனை சமாளிப்பீர்கள். பணியை பொறுத்தவரை கடினமான உழைப்பு உங்களிடம் காணப்படுகிறது. என்றாலும் நீங்கள் வெற்றி பெற இயலாது. முறையாக திட்டமிடாததே இதற்கு காரணமாக இருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இந்த உணர்வு உங்களுடைய உறவை பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு இருக்காது. நிதிநிலையை நன்கு பராமரிக்க வேண்டும். இன்று லாபமும் நஷ்டமும் கலந்து இருக்கும் நாளாக உங்களுக்கு அமையலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காணப்படும் நாளாக அமைகிறது. இன்று ஆரோக்கியத்தில் அதனுடைய தாக்கம் காணப்படலாம். எனவே அத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில சாதகமற்ற பலன்கள் காணப்படலாம். உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை சந்திப்பீர்கள். பயணங்கள் இன்று காணப்படும். தெளிவான மனதோடு செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. சவாலான சூழ்நிலைகளை சந்திப்பீர்கள். தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டியது நல்லது. இதனால் புரிந்துணர்வை பாதுகாக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைவாக காணப்படலாம். குடும்பத்திற்காக உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்க பிரச்சனை காரணமாக இன்று உங்களிடம் பதட்டம் காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் சௌகரியங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். என்றாலும் சில தடைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். புத்திசாலித்தனத்தை வளர்த்து கொள்ள இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை சில தடைகளுக்கு பிறகு வெற்றி காண்பீர்கள். திட்டமிட்டு சிறப்பாக பணியாற்றினால் இன்று உங்களது பணியில் திருப்தி கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு மகிழ்ச்சிகரமான பராமரிப்புக்கு வாய்ப்புள்ளது. இன்று துணையோடு நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கும். சிறு கடன் வகையில் இன்று பண வரவு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது. என்றாலும் ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையப் போகிறது. எதிர்பாராத நன்மைகள் நடக்கலாம். சமயோஜித புத்தி மூலமாக இந்த நாளை நீங்கள் கழிப்பீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணியின் தரம் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். பணிகளை ஆற்றும் போது அணுகுமுறையில் வேகம் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள். இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியாக்குவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கும். காப்பீடு மற்றும் பூர்வீக சொத்து மூலமாக இன்று உங்களுக்கு பண வரவு காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும். எனவே இன்று ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி காண்பதற்கு அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டியது அவசியம். அவசர முடிவுகள் இன்று எந்த பயனையும் கொடுக்காது. பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி பெறுவதற்கான சரியாக திட்டமிட வேண்டும். பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. மேலதிகாரிகளின் நன்மதிப்பை இழப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையோடு கண்டிப்பும் கராருமாக இருப்பீர்கள். இதனை தவிர்க்க வேண்டும். சகஜமான அணுகுமுறை மூலமாக உறவில் நெருக்கம் காணலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது இன்று பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கவனமாக இருக்க வேண்டும். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. தோல்வலி போன்று சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அவசர போக்கு காரணமாக நீங்கள் பல வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம். புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டியது நல்லது. விவேகத்துடன் நடந்து கொள்வது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்காது. சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். பணியை இழப்பதற்கான வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம். இதனை உங்கள் துணையோடு வெளிப்படுத்துவீர்கள். இந்த நாளில் உங்களுடைய உணர்வுகளை மகிழ்ச்சியை பாதிக்கும் வகையில் அமையாமல் பார்த்து கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக பணத்தை இழக்க நேரிடலாம். நிதி வளர்ச்சி காண்பது கடினமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக முதுகு வலி காணப்படலாம். இன்று பிராணாயாமம் செய்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது.
கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும். திறமை மூலமாக நல்ல பலனை பெறுவீர்கள். நீண்ட கால திட்டங்களுக்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆன்மீக ஈடுபாடு நல்லதொரு பலனை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் நாளாக அமைகிறது. அபாரமான திறமையை வெளிப்படுத்துவீர்கள். மேலதிகாரிடத்தில் பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை அன்பிற்கும் காதலுக்கும் உரிய நாளாக அமைகிறது. நகைச்சுவை மற்றும் காதல் உணர்வு மூலமாக இன்று பிரியமானவரை மகிழ்விப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி காணப்படலாம். நிதி மற்றும் பயனுள்ள முதலீடு பற்றி இன்று விரைந்து முடிவெடுப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். இன்று ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் நல்ல பலன் கிடைக்கும் நாளாக அமைகிறது. நீங்கள் விரைந்து செயலாற்றக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று உங்களுக்கு வெற்றி எளிதில் கிடைக்கக்கூடிய நாளாக நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் சுமூகமானதாக அனைத்தும் நடக்கும். பணியில் முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிக்கொணர்வீர்கள். இருவரும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள உதவலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அபரிவிதமானதாக காணப்படும். ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பண வரவுக்கு வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.